உடல் மொழி. வாய்மொழி அல்லாத தகவல் தொடர்பு என்பது சற்று சிக்கலானதாகும். அர்த்தத்தை தெரிவிப்பதற்கு வார்த்தைகளை பயன்படுத்தாமல் ஒரு செய்தியை அனுப்புவதாகும். வாய்மொழி அல்லாத தகவல் தொடர்பில் பல்வேறு அம்சங்கள் உள்ளடங்கும். குரல் குறிப்புகள், பேச்சு நடை என்பது வாய்மொழி அல்லாத ஒரு தகவல் தொடர்பாகும். இதில் பிட்ச், குரல் ஏற்றத்தாழ்வு, தொனி, ஒலி அளவு, பேச்சு வேகம், தரம், வார்த்தை அல்லாத ஒலிகள், உச்சரிப்பு, கருத்து சொல்லுதல் மற்றும் மௌனம் கூட அடங்கும். உடல் அசைவும் சைகைகளும் கூட வாய்மொழி அல்லாத தகவல் தொடர்பின் ஒரு பகுதியாகும். உடல் அசைவும் சைகைகளும் கூட வாய்மொழி அல்லாத தகவல் தொடர்பின் ஒரு பகுதியாகும். உதாரணமாக, லீனிங் ஃபார்வர்ட் என்றால் ஆர்வம் என்று அர்த்தமாகும். அதே நேரத்தில் கிராசிங் ஆர்ம்ஸ் என்பது பெரும்பாலும் தற்காப்பு நிலையாக கருதப்படுகிறது. முகபாவனைகள் வாய்மொழி அல்லாத தகவல் தொடர்பின் ஒரு பொதுவான வடிவமாகும். புன்னகைத்தல், அழுதல் மற்றும் முகம் சுளித்தல் ஆகியவை முக பாவனைகளுக்கான எடுத்துக்காட்டுகளாகும். இடைவெளி ஒரு வாய்மொழி அல்லாத தகவல் தொடர்பு வடிவமாக செயல்படுகிறது. இடைவெளியில் பிராந்தியமும் தனிப்பட்ட இடைவெளியும் அடங்கும். பிராந்தியம் என்பது உங்கள் பிராந்தியம் மற்றவர்களுக்கு தெரியும் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வது பற்றியதாகும். வேலி என்பது பிராந்தியத்திற்கான ஒரு எடுத்துக்காட்டாகும். மறுபுறம் தனிப்பட்ட இடைவெளி என்றால் மக்கள் குறுக்கிட வேண்டாம் என்பதற்காக உங்களை சுற்றியுள்ள ஒரு முப்பரிமாண இடைவெளியாகும். அவர்கள் மிகவும் நெருங்கி வந்தால் நீங்கள் அசௌகரியம் அடைவீர்கள். மறுபுறம் தொடுதல் என்பது பெரும்பாலும் நேர்மறையானதாகவும் வலுவூட்டலாகவும் கருதப்படுகிறது. உதாரணம், ஒருவர் வேலையை நன்றாக செய்வதற்காக அவரது முதுகில் தட்டிக் கொடுத்தல். ஆடையும் கலை அம்சங்களும் கூட அந்தஸ்து, உறுதிப்பாடு அல்லது எதிர்ப்பு போன்ற ஒரு செய்தியை அனுப்பலாம். ஒரு மருத்துவர் பற்றி சிந்தியுங்கள். அவர் பரிசோதனை நேரங்களிலெல்லாம் ஆய்வக கோட் அணிந்திருக்க வேண்டுமா? நிச்சயமாக இல்லை. ஆனால் அது அவருடைய அந்தஸ்துக்கான ஒரு குறிப்பாகும். சிகை அலங்காரம், நகைகள், அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரங்கள், காலணிகள், பச்சை குத்துதல் மற்றும் உடலை கீறுதல் போன்றவை கலை அம்சங்களாகும்.